mighty angels of God has been now stationed and taken their positions around the world in many important oceans. அநேக பலத்த தேவ தூதர்கள் உலகம் முழுவதும் ஜலங்களிலே சமுத்திர தண்ணீர்களிலே பல முக்கியமான இடங்களிலே நிறுத்தப்பட்டு விட்டார்கள். In the Pacific Ocean, பசிபிக் சமுத்திரத்திலே I saw these angels taking up positions everywhere. இந்த தேவ தூதர்கள் எல்லா இடங்களிலேயும் நிலை கொள்ளுகிறதை நான் கண்டேன். Huge mighty angels, பிரம்மாண்டமான வல்லமையான தேவ தூதர்கள் over the Pacific Ocean, பசிபிக் சமுத்திரத்தின் மேல், the South China Sea region, தெற்கு சீன கடல் பகுதியிலே. Let me accurately tell you where exactly in geographical position he is stationed. பூகோள ரீதியிலே எந்த இடத்தில் அந்த தேவதூதன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நான் துல்லியமாய் சொல்லுகிறேன், கேளுங்கள். There is an island in the Pacific Ocean called Samoa. பசிபிக் சமுத்திரத்திலே சமோவா என்று அழைக்கப்படுகிற ஒரு தீவு உண்டு. Put one point there. அங்கே ஒரு புள்ளியை வையுங்கள். And draw a line straight up to Japan. அங்கிருந்து ஜப்பான் வரைக்கும் ஒரு நேர் கோடு வரையுங்கள். And draw a line straight down to the Solomon Islands. கீழே சாலமோன் தீவுகளுக்கு வரை ஒரு கீழ் கோடு வரையுங்கள். And then join it to back to Samoa Island. மீண்டுமாய் அதை சமோவா தீவோடு கூட இணைத்து ஒரு கோடு வரையுங்கள். You will have a triangle. ஒரு முக்கோண வடிவம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும். That is where he is stationed. அங்கேதான் அந்த தேவதூதன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். Very mighty angel. மகா வல்லமையான தேவதூதன். With a long drawn sword in his hand. தன் கரத்திலே உருவிய நீண்ட பட்டயத்தை வைத்திருக்கிறார். Under his command hundreds of angels. அவருடைய உத்தரவின் கீழ் செயல்பட நூற்றுக்கணக்கான தூதர்கள் உண்டு. All standing in that region. எல்லாரும் அந்த பகுதியிலே அணிவகுத்து நிற்கிறார்கள். And facing towards the Asian nations. ஆசிய நாடுகளை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். The Asian nations including Australia and New Zealand. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தேசத்தும் உட்பட ஆசிய நாடுகளை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். God shakes the heaven. தேவன் வானங்களை குலுங்க பண்ணுகிறார். God shakes the earth. தேவன் பூமியை அசைய பண்ணுகிறார். That's what takes place on the earth. அதுதான் இந்த பூமியிலே சம்பவிக்கிறது. That's what happened that day in 2004. 2004ஆம் ஆண்டிலே அந்த நாளிலே சம்பவித்தது அதுதான். One more time it will happen again. மீண்டும் ஒரு முறை கூட அது திரும்பவும் சம்பவிக்கும். That is why those angels are positioned and stationed in the Pacific Ocean. ஆகவேதான் இந்த தேவதூதர்கள் பசிபிக் சமுத்திரத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். One more time it's going to take place. மீண்டும் ஒரு முறை கூட இது சம்பவிக்கும். Fear God. தேவனுக்கு பயப்படுங்கள். Fear God. தேவனுக்கு பயப்படுங்கள். The hour of his judgment has come. அவருடைய நியாய தீர்ப்பின் வேளை வந்துவிட்டது. அணுகுண்டுகளால் சிதைந்து போன போதும் தமது அயராத உழைப்பால் தலைநிமிர்ந்து நின்ற ஜப்பானில் மீண்டும் ஒரு கோரச் சம்பவம். 11/3/2011 அன்று ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் பசிபிக் கடலின் ஆழத்தில் 8.9 ரிக்டர் அளவில் நிகழ்ந்தேறிய மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் கட்டிடங்களும் சாலைகளும் உருக்குலைந்தன. இதன் விளைவாக உருவான சுனாமி அலைகள் சுமார் 30 அடி உயரத்திற்கு மேல் உருவெடுத்து ஜப்பானின் கடலோர பகுதிகளை ஒரு சில நிமிடத்திற்குள் வாரிச் சுருட்டிக் கொண்டு திரும்பியது தன் இடத்திற்கு. ஜப்பான் மக்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் உருக்குலைத்தது சுனாமி. இந்த இயற்கையின் கோர தாண்டவத்தில் காணாமல் போன கப்பல்கள், ரயில்கள், மக்கள் கூட்டம் என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இதைத் தொடர்ந்து எண்ணெய் கிடங்குகள் ஒரு பக்கம் தீப்பற்றி எரிய பல இடங்களில் தீ விபத்துகளும் உண்டானது. அணு உலை கசிவு காரணமாக பல லட்சம் மக்கள் தங்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். உடைமைகளையும் உறவுகளையும் பறிகொடுத்து நிற்கதியாய் நிற்கும் ஜனக்கூட்டத்தின் அவல நிலையை பார்க்கும் கல் நெஞ்சையும் கரையச் செய்யும். சம்பாதித்த உடைமைகளை இழந்தாலும் அதை மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் விலைமதிக்க முடியாத ஆயிரக்கணக்கான மனித உயிர்கள்
இடிபாடுகளில் சிக்கியுள்ள இந்த நிலை நெஞ்சை உறைய வைக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் விருதாவாய் சொல்லப்படும் வெறும் வாசகங்களா? இல்லை என்பதற்கு இந்த காட்சிகளே சாட்சி. தேவ கோபாக்கினையின் அடையாளத்தை கண்டு கொள்ளவும் அவரது வருகை சமீபித்திருப்பதை அறிந்து ஆயத்தப்படவும் தொனிக்கும் எச்சரிப்பின் சத்தமே இது. நடக்கும் காரியங்களை சுற்றி பார். உங்களை சுற்றி என்ன நடக்குது பார். தேவன் சொன்ன எச்சரிப்புகள் யாவும் நாம் வாழும் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதே. ஜாக்கிரதை, கண்களை திறந்து பார். Be careful. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஏஞ்சல் டிவி. Reaching the most remote parts of the world, the ministry of Stephen Brooks International continues to strengthen the church and lead the lost to Christ. Stephen ministers with remarkable healing anointing. Prepare to be strengthened with solid biblical teaching that will inspire you to walk closer with the Lord. Now it's time for Fire and Glory. Hello and welcome to Fire and Glory. Hello, அக்கினியும் மகிமையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். My name is Stephen Brooks. என்னுடைய பெயர் ஸ்டீஃபன் புரூக்ஸ். And I'm so glad you've joined us on this program today. இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொண்டதை நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். I'd like to invite you to take your Bible and join me today. இன்றைக்கும் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு என்னோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளும்படி உங்களை வரவேற்கிறேன். Today we'll be looking at the Gospel of Mark chapter 11. இன்றைக்கும் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். This is the story of the fig tree. இது அத்திமரத்தின் கதையாகும்.